கனெக்டிங்காக இருக்கும். அது கனெக்ட் பண்ணுற விஷயம் ரொம்ப கனெக்டிங்காக பண்ணுவாங்க. கரெக்டாக பிளான் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் மேக் பண்ணாலுமே அவங்களுடைய டிசைன்ஸ் எங்கேருந்து பார்த்தாலுமே ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் எந்த ஒரு நம்ம அந்த மாதிரியே ஃபீல் ஆகும். மும்தாஜ் மஹால் நம்ம அங்கே வந்து தாஜ்மஹாலை கட்டுறாரு. நம்ம வந்து தனியாக மும்தாஜ் இது பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய அப்படி யாரும் கட்ட மாட்டாங்க. மற்றபடி மும்தாஜ் ரொம்ப நல்லா திருப்பி வச்சுருக்காங்க. ஆனால் வந்து ஷாஜகான் வந்து ரொம்ப மும்தாஜ் வந்து கொடுமையும் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம மறக்க மாட்டோம். ஸோ நான் இப்போ எங்கே உட்காந்துருக்கீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மும்தாஜ் மஹால் அப்படின்னு சொல்கிறாங்க ரெட் ஃபோர்ட்டில். இது ஒரு பார்ட் ஆஃப் மஹால், ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லோவர் சைட்ஸில் வந்து டிசைன்ஸ் அந்த பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் வந்து சோட்டா ரங் மஹால் சொல்கிறோம். ரங் மஹால் நம்ம முன்னாடியே வந்து அங்கே பார்த்தோம் இல்லையா? அது வந்து அதோட சின்ன ஒரு வெர்ஷன் மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஏன் ரங் மஹால் சொல்கிறாங்கன்னா இது கலர்ஸ் வச்சு மேக் பண்ணியிருப்பாங்க. அந்த மும்தாஜ் வந்து இங்கே இருப்பாங்க, அவங்களுக்காக பண்ணது ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அண்ட் ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இதை வந்து மிலிட்ரிக்காரங்க வந்து பிசன்ஸ்லாம் இங்கே போடுறதுக்கு வச்சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த டிசைன்ஸ் உங்களுக்கு தெரியும், ஒரு பாதி லெவல்ஸ் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எஸ், அண்ட் திஸ் இஸ் ஒரு 6 அப்பார்ட்மெண்ட்ஸாக வந்து இதை வந்து டிவைட்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. உங்களுக்கு 6 அப்பார்ட்மெண்ட் நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம நிறையா இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குது தெரியுதா அப்படின்னு அப்படியே கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து இதுதான் வந்து கிங் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு அந்த பழைய படத்தில் இந்த பாகுபலியில் அந்த மாதிரி இல்லை கைது பண்ணி முன்னாடி வந்து திவானி ஆம்னு ஒரு பிளேஸ் பார்த்தோம். ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு பப்ளிக் ஹால் ஆடியன்ஸ் நம்ம வந்து பார்த்தோம். அவங்க வந்து பப்ளிக்லாம் உட்காந்துருக்காங்க. அது பார்த்தோம். இது அதே சேம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இது திவானி காஸ்ட்னால் லைக் வந்து ஷாஜகான் செப்பரேட் மஹால் அந்த இங்கே வந்து முக்கியமான இப்போ அந்த ராஜாவுக்கு முக்கியமான ஆளை மட்டும் பேசுவாங்க. ஃப்ளவர் ஃபுல்லாகவே ஃப்ளவர் முக்கியமாக எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்து ஒரு பீகாக் டோன் தெரியல உட்கார இடம் பீகாக் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. பட் ஆஃப்டர் ஒரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் லைக் 1739 அப்புறம் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. வேறு ஒரு ராஜா முன்னாடி அவங்க மூலியமாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது திவானி காஸ்னால் லைக் ராஜா அவங்க யூஸ் பண்ணுறது அவங்க இதெல்லாம் முக்கியமான பேட்டர்ன் வந்து மேலேயும் ஒரு பேட்டர்ன் லோட்டஸ் மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா மோதி மஸ்ஜித்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அவுரங்கசீப்பால் கட்டப்பட்டது. இந்த ஒரு பார்த்து லைக் அவருக்கு அப்புறம் வந்தவர் அவர் இல்லையா? ஸோ அதனால் ஷாஜகானுக்கு அப்புறம் வந்தார் அவுரங்கசீப். ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு புதுசாக வந்து இது வந்து கட்டினாராம். ஸோ இதில் வந்து ப்ரே பண்ணுறதுக்காக இதில் வந்து ஃபீமேல்ஸ் அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஃபீமேல் வந்து ப்ரே பண்ணுறாங்க. உள்ள வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அந்த ஒயிட் மாடலில் பண்ணியிருக்காங்க. டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. டோர் டிசைன்ஸ் நான் இருக்கும்போது ஜஃபர் மஹால் சொல்கிறாங்க. இந்த இடம் இந்த பிளேஸ் தண்ணி டேங்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கு இது வந்து பகதூர் ஷாவால் காட்டப்பட்டது. அப்போ ரெட்ஃபோர்ட்டில் வந்து மட்டும் கட்டல நிறையா முகலர்களோட ரூலர்ஸ்லாம் வந்து ஒரு இருக்க அவங்கவுங்க வந்து பகதூர் ஷா கட்டின ஒரு சொன்னீங்க இல்லையா இந்த ஜஃபர் மஹாலில் பார்த்தீங்கன்னா குளம்லாம் இருக்குல்ல. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா குளம் இருக்கும். அதே போல தான் இது குளம் மாதிரி தான். பட் இதில் பாருங்க
இந்த கேப் தெரியுதுங்களா? இந்த கேப்பில் தான் தண்ணி ஃப்ளோ ஆகி இது ஃபுல்லாக தண்ணி தான் இருக்கும். தண்ணி ஃப்ளோ ஆகும். ஸோ இது ரொம்ப அழகாகவே தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப ஒரு அழகான சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நானும் வீடு கட்டினா நீங்கள் வீடு கட்டணும் பயங்கரமாக பெரிய ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம்? இந்த மாதிரி டிசைன்ஸ் ஈஸியாக நம்ம கட்டலாம். ஆனால் இது வந்து 1638 வந்து பிளான் ஆக்ராலேருந்து டெல்லிக்கு ஷிஃப்ட் பண்ணி அப்போலேருந்து எடுத்து 1648 கட்டி முடிச்சாங்க. 10 இயர்ஸ் ஆச்சு. அவ்வளோக்கு அப்புறம் கட்டி முடிஞ்சு இப்போ நீங்கள் 1648 எடுத்து இந்த 2024 நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 376 இயர்ஸ் ஆகுது இல்லையா? இத்தனை வருஷமாக அவ்வளோ வருஷம் ஆகும் இன்னும் அப்படியே இருக்கு. ஆனால் இப்போது ஸ்ட்ரக்சர் இப்போல்லாம் பில்டிங் கட்டினாலே ஒரு சும்மா ஒரு பூகம் வந்தாலே இடிச்சு விழுந்து அப்புறம் கம்பேர் பண்ணோம் பெட்டர்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்காக தான் ரொம்ப ப்ரீஷியஸாக நம்ம வந்து பார்க்குறோம். அதனால ரொம்ப ஒரு முக்கியத்துவம் நம்ம ஒரு இதாக பார்க்கணும், பொக்கிஷமாக பார்க்கணும். நம்ம சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்தெல்லாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள், எந்த நாங்கள் ரெண்டுக்கு போகிறோமோ அவங்க கண்டிப்பாக வெளிநாட்டு ஆளுங்க இருப்பாங்க. இதோட சிம்பிளாக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோ இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு ஆளுங்களா. இப்போது இதுக்கு பேர் வந்து சாகன் அண்ட் பாடூன் லைன்ஸ் சொல்கிறாங்க. இது வந்து மார்பிளோட இட சொல்கிறாங்க. வெளியில் கனெக்ட் பண்ணி தான் கட்டுவாங்க. ஃபுல்லாக ஃபவுண்டைன் பாருங்கள். ஒவ்வொரு த்ரூ இதுலேருந்து அதில் கனெக்ட் ஆகும். அதுலேருந்து முன்னாடி இருக்கிற ஒரு ஃபவுண்டைன்ஸ் எல்லாமே டிசைன்ஸ்லாம் நம்ம இந்த ஊர்லலாம் கல்யாணத்துக்கு வந்து மாங்காய் டிசைன்லாம் இருக்குங்க. அந்த மாங்காய் அந்த லீஃப்லாம் இருக்குமே, அது என்ன சொல்லுவாங்க? கொடி இல்லை, கொடி கட்டுறது மாதிரி. நான் மறந்துட்டேன். நம்ம ஊரில் கல்யாணத்துக்குலாம் வந்து ஒரு இது கட்டுவாங்க, அது மாதிரி அழகாக இருக்குது. பட் நிறையா அவங்க ஃபுல்லாக நிறைய டேமேஜ் பேர் இது மாதிரிலாம் பேர் நம்ம கிரிக்கெட் விடலை. நம்ம 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 இந்தியாவில் மட்டும் தான் இப்போ கிரிக்கிறது உடைக்கிறது இது பண்ணாலும் இந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் எங்கே பேர் எழுந்திரிச்சு கிடைக்கிறதுலாம் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் எங்கேயுமே அலோட் பண்ணுறது இல்லை. இப்போ எவ்வளோ அலோட் பண்ணுறது யுனெஸ்கோடைய ஹெரிட்டேஜ் சைட்டோடைய லெவல் எந்த அளவுக்கு இருக்குது. இது மாதிரிலாம் மோசம் பண்ணால் அப்படி இருக்கு. சுற்றி ஃபுல்லாக வந்தால் ஆல்மோஸ்ட் நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சோம். அப்புறம் திவானியா இது நேரம் வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம வந்து அந்த வெளியே அப்படியே வெளியே போயிருக்கோம். இந்த அவுட்டர் நீங்கள் பார்க்கணும் முன்னாடி. ஆனால் ரொம்ப இங்கெல்லாம் ரொம்ப கண்டாபம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அவுட்டர் கேட் ஃபஸ்ட்டு வந்து அவுட்டர் கேட். அது வெளியிருந்து கேட் உங்களுக்கு அந்த நமக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு காமிச்சு பாருங்க வெளியே அந்த இடம் கேட் அதுதான் இது. ஆனால் அதுக்கு முன்னாடி சிம்பிளாக இருக்காது. இந்த டிசைன் மேபி இந்த நார்மல் பீப்புள்ஸ்லாம் வந்து ஸ்டே பண்ணுற இடமா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே எதனா அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ஃபீஸாக இருக்கலாம். ஆனால் ப்ரிசன் அப்புறம் இருக்கலாம். கைடெல்லாம் போட்டு நம்ம இப்படி வந்து ஒரு சின்ன இது மாதிரி பண்ணிருக்காங்க. கேன்டீன் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைலாம் இருக்குது கேன்டீன் ஸ்நாக்ஸ். எனக்கு இது ரெட் ஃபுட் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ்ரூம் அந்தாண்ட சைடு இருக்குது. அப்படியே ப்ளஸ் கேன்டீன் இருக்குது, சாப்பிட்லாம். ஓகே முடிச்சாச்சு. நம்ம ஒரு ஃபுல் ரவுண்டு அடிச்சிட்டோம். வெளியே போகிறோம். எப்படி நம்ம உள்ள என்ட்ரு ஆனோம்ல ஃபஸ்ட் நம்ம கட்டாச்சோம் மூலிமா என்ட்ரி ஆனோம். அதுலேயே நம்ம திருப்பியும் லாஸ்ட் எண்டுக்கு வந்திருக்கோம். அண்ட் எஸ் மறக்காமல் நம்ம மஹால் இதில் பார்த்துருக்குன்னு சொல்லுவாங்க. என்னைக்கு ஹிந்தியில் மெஹல்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன், தமிழில் மஹால்னு சொல்கிறாங்க. ஃபைனலி நம்ம வெளியே வந்து உள்ள என்ட்ரி ஆகணும். அதுதான் அந்த வெளியே சொன்னால உள்ளேருந்து காமிச்சிருக்கோம். அதே இடம் தான் இந்த இடம். அந்த
அவ்வளோதான். இப்போல்லாம் நான் அவங்களுக்கு முடிஞ்ச சுற்றி காமிச்சாச்சு, வெளியே விட்டு காமிச்சிட்டு அவங்களுக்கு அது வெளியே போயிட்டு ஒரு டைம் காமிச்சிடுறேன். அவ்வளோதான். இப்போல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். எதனா இன்னும் இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி காட்டுறேன். மறக்காமல் கோகிலா டெல்லி கோகிலா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுறீங்க. நன்றி.